கண்ணன் பிறந்தான்ங்கிற மகிழ்ச்சியிலே ஆயர்கள்லாம் ஓடுவார், அப்படியே ஓடுகிறார்களாம். ஓடுவார்னா ஓடுகிறார்கள்னு அர்த்தம். அப்படியே ஆனந்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அனுமன் இலங்கையில அசோகவனத்துல சீத்தையை சேவிச்சதும் என்ன பண்ணார்னா, கம்பர் பாடுகிறார், வீடினது அன்றரன் யானும் வீகலேன் தேடினன் கண்டனன் தேவியேயனா ஆடினன் பாடினன் ஆண்டும் இண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான். சீத்தையை கண்ட மகிழ்ச்சியில் அனுமான் அசோகவனத்துல இங்கும் அங்கும் ஓடினாரா. அது போல குட்டி கண்ணன் தொட்டிலில் கிடக்கும் ஆனந்தத்துல ஆயர்கள் என்ன பண்றான்னா ஓடுவார், இங்கும் அங்கும் அப்படியே பிரமித்து போய், மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், சம்பிரமித்து போய் அப்படியே ஆனந்தம் ரொம்ப தலைக்கேறினா தலை சுத்திடும்பா. அது போல ஆனந்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமல் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் என்று ஓடுவார், ஓடினார்களாம். அப்படி ஓடும்போது என்ன ஆயிடுத்துன்னா, தரையெல்லாம் இப்ப எப்படி இருக்கு, போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா, எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேன்னு எண்ணெயும் வண்ணப்பொடியும் சேர்ந்து ஒரே சேரா இருக்கு. இதுல தெரியாதனமா ஆனந்தத்துல ஓடி என்ன எடுத்தான், ஓடுவார் விழுவார். ஓடினவர்கள் அத்தனை பேரும் வழுக்கி விட்டு அந்த சேத்துல கீழே விழுந்துட்டாளாம். இப்ப கீழே விழவும் அவ திருமேனி முழுக்க அந்த எண்ணெய் வண்ணப்பொடி எல்லாம் மொத்தமா ஒட்டின்றுத்து. ஆனா ஒட்டின்றாலும் அதெல்லாம் அவ கண்டுக்கல. எங்க கண்ணன் பிறந்திருக்கான ஆனந்தம். ஓடுவார் விழுவார், கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்துன்னு என்ன பண்றாளாம், உகந்து ஆலிப்பார். உகந்துன்னா சந்தோஷப்பட்டுன்னு அர்த்தம். கீழே விழுந்ததுனால யாருக்கும் வருத்தம் இல்லையா. பொதுவா கீழே விழுந்தவர் அம்மா வலிக்கிறதே, ஐயோ வலிக்கிறதேம்பார். இல்ல, ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார். உகந்துன்னா சந்தோஷப்பட்டு. ஆனாலும் அவளுக்கு அந்த சந்தோஷம் அடங்கல. கண்ணன் பிறந்தான்ங்கிற ஆனந்தம். அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாளாம், ஓடினா தான் கீழே விழறோம், ஓட வேண்டாம், ஆலிப்பார். ஆலித்தல்னா ஒலி எழுப்புதல். நம்ம சத்தம் போடுவோமே, கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான், சத்தம் போட்டா ஒண்ணு ஆகாது இல்லையா. அதனால உகந்து ஆலிப்பார். தங்கள் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் கண்ணன் பிறந்தான்னு ஓசை எழுப்பினார்கள். அப்ப ஓடுவார், ஆனந்தத்துல ஓடினார்கள். விழுவார், சேத்துல விழுக்கி விழுந்துட்டா. உகந்து ஆனாலும் சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆலிப்பார், கண்ணன் பிறந்தான்னு சத்தம் போட்டு ஆனந்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் சத்தம் போட்ட நிலையில என்ன எடுத்தான், கிருஷ்ணன் எங்கன்னு தெரியலையா. அவாவா கண்ட திசையில ஓடி இருக்கா இல்லையா. அவரவர் ஒரு திசையில ஓடிட்டு, ஐயோ கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தெரியலையே. நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். நாடுவார்னா நாடுதல், தேடுதல். ஐயோ நம்ம குழந்தை கிருஷ்ணன் எங்க இருக்கான், இப்ப அவதாரம் பண்ண குழந்தை எங்க, நாம பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டோமே, சத்தம் போட்டு சந்தோஷத்துல எங்க போனோம்னு தெரியாம ஓடி விட்டோமே என்று நாடுவார். கிருஷ்ணனை தேடுறாளாம். தேடும்போது என்ன சொல்றா, நம்பிரான்.